உங்களை விட்டு பிரிந்து சென்றவர் உங்களை நினைத்து தவிக்கிறார் என்பதை காட்டும் 5 அறிகுறிகள். உறவுகளில் பிரிவு என்பது மிகவும் வலிமையான ஒன்று. சில சமயங்களில் நாம் பிரிந்த பிறகும் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் நம்மை நினைத்து ஏங்குகிறார்களா என்ற கேள்வி நமக்குள் எழும். இந்த சந்தேகம் பலருக்கும் உண்டு. ஒருவேளை நீங்கள் பிரிந்த பிறகும் அவர் உங்களை நினைத்து தவிக்கிறார் என்றால் அதை எப்படி அறிந்து கொள்வது? அதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த அறிகுறிகள் உங்களுடன் ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள். முதல் மற்றும் முக்கியமான அறிகுறி, சமூக வலைத்தளங்களில் உங்களை தொடர்ந்து கண்காணிப்பது. அவர்கள் நேரடியாக உங்களை அணுக பயப்படலாம், அல்லது அது சரியாக இருக்காது என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிகளை தவறாமல் பார்ப்பார்கள். உங்கள் முகநூல் பதிவுகளுக்கு லைக் போடாவிட்டாலும் உங்கள் புரோஃபைலை அடிக்கடி வந்து பார்ப்பார்கள். சில சமயங்களில் உங்க பழைய படங்களை, பதிவுகளை கூட மீண்டும் வந்து பார்ப்பார்கள். இது ஒரு வகையான மறைமுகமான தொடர்பு முயற்சி. இதை நீங்கள் கவனித்தால் அவர் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இரண்டாவது அறிகுறி, பொதுவான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் மூலம் உங்களை பற்றி விசாரிப்பது. உங்களுக்கும் உங்கள் முன்னாள் துணைக்கும் பொதுவான நண்பர்கள் இருந்தால் அவர்களை அணுகி உங்களை பற்றி விசாரிப்பார்கள். அவன் எப்படி இருக்கா, புதுசா என்ன பண்றா, சந்தோஷமா இருக்கிறாளா? இப்படிப்பட்ட கேள்விகள் மூலம் உங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயற்சிப்பார்கள். இது வெளிப்படையாக உங்களிடம் பேச முடியாத சூழ்நிலையில் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு வழியாகும். உங்கள் நண்பர்களிடம் இப்படிப்பட்ட கேள்விகள் வருவதாக அவர்கள் சொன்னால் இது ஒரு நல்ல அறிகுறி. மூன்றாவது அறிகுறி, பழைய நினைவுகளை பற்றி பேசுவது அல்லது நினைவுபடுத்துவது. ஒருவேளை அவர்கள் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டால், ஒரு காரணம் சொல்லி, அவர்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி, நீங்கள் ஒன்றாக கழித்த நல்ல தருணங்களைப் பற்றி பேசுவார்கள். அந்த இடத்துக்கு போனேனே, நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த பாட்டை கேட்டேன், உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. இப்படிப்பட்ட வாக்கியங்கள் அவர்கள் உங்களை இன்னும் மறக்கவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறி. கடந்த காலத்தை பற்றி பேசுவதன் மூலம் மீண்டும் ஒரு நெருக்கத்தை உருவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நான்காவது அறிகுறி, உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினை அல்லது பதிலுக்காக காத்திருத்தல். அவர்கள் ஒரு சாதாரண மெசேஜ் அனுப்பலாம் அல்லது ஒரு வாழ்த்துச் செய்தி அனுப்பலாம், ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு மறைமுகமான நோக்கம் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள், எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதை உற்று கவனிப்பார்கள். உங்கள் பதிலின் மூலம் நீங்கள் இன்னும் அவர்களை பற்றி நினைக்கிறீர்களா அல்லது ஒரு நல்லுறவை மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். சில சமயங்களில் திட்டமிட்டே சிறிய பிரச்சனையை உருவாக்கி உங்கள் கவனத்தை ஈர்க்கவும் முயற்சி செய்யலாம். ஐந்தாவது மற்றும் முக்கியமான அறிகுறி, உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு அவர்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது, புதிய நண்பர்களை சந்திக்கும்போது அல்லது புதிய உறவில் இருக்கும்போது அவர்கள் வெளிப்படுத்தும் எதிர்வினைகள் மிக முக்கியம். அவர்கள் உங்களைப் பற்றி பேசுவதில் சற்று பொறாமை கலந்த வருத்தமோ அல்லது உங்களின் மகிழ்ச்சிக்காக உண்மையாக மகிழ்ச்சியடைவதோ அவர்கள் உங்களை இன்னும் தங்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டும். குறிப்பாக அவர்கள் உங்களை விட்டு பிரிந்ததற்காக வருத்தப்படுவதாக தோன்றினால் அது ஒரு தெளிவான அறிகுறி. நண்பர்களே, இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்கள் முன்னாள் துணை உங்களை நினைத்து தவிக்கிறார் என்பதை உணர்த்தும் சில சாத்தியக்கூறுகள். ஆனால் இது நிச்சயம் உறுதியானது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு பிரிவும் தனித்துவமானது. இந்த அறிகுறிகள் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் மீண்டும் இணைய விரும்பினால் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுங்கள். உங்கள் மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு முடிவெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால லைக் பண்ணுங்க, நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.